கர்நாடகா மாநிலம் மங்களூரு அதிர்ச்சியான சம்பவம். தர்மஸ்தலால வேலை பார்த்துக்கிட்டு இருந்த ஒரு தூய்மை பணியாளர் நீதிபதி முன்னாடி ஒப்புதல் வாக்குமூலம் கொடுத்துருக்காரு. அந்த வாக்குமூலம் தான் ஒரு பெரிய சர்ச்சையா கிளம்பியிருக்கு. என்ன கொடுத்துருக்காருன்னா, நான் தர்மஸ்தலால 1994 இருந்து 2014 வரைக்கும் வேலை பார்த்தேன். அந்த சமயத்துல பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட சிறுமிகள், பெண்கள், ஆண்கள்னு நிறைய பேரை கொலை பண்ணி 100 பேரை நான் வந்து புதைச்சிருக்கேன். இப்ப என் மனசாட்சி உறுத்துது. இதை நான் வெளியில சொல்லாம வந்தப்ப என்னை கொன்றுவேன்னு வந்து மிரட்டினாங்க. ஆனா இதை சொல்லாம விட்டேன்னா என்னோட குற்றுணர்வு என்னைய கொன்றும் அப்படின்னு சொல்லிட்டு வாக்குமூலம் வந்து கொடுத்துருக்காரு. இப்ப கர்நாடகா மாநிலமே ரொம்ப அதிர்ச்சியா மாறி இருக்கு. ஆமா. அவர் வந்து என்ன சொல்றாரு அப்படின்னா, அங்க கோயில் நிர்வாகத்துல உங்க மேல அந்த மஞ்சுநாத சுவாமி கோயில்னு அந்த இடத்துல இருக்கு. அதுல தான் நான் வேலை பார்த்தேன். மேல இருக்கிறவங்க வந்து இது பண்ணாங்க. யார் பண்ணாங்கிறது எனக்கு தெரியல. ஆனா என்னைய புதைக்க சொன்னாங்க அந்த உடல்கள் எல்லாம்ங்கிற மாரி ஒரு அதிர்ச்சிகர வாக்குமூலத்த குடுத்திருக்காரு. இப்ப அவருக்கு பாதுகாப்புலாம் குடுக்கப்பட்டிருக்கு. இப்ப விசாரணை குழுவும் அமைக்கப்பட்டிருக்கு. விசாரிச்சு உண்மைகள வெளிக்கொண்டு வருவோம் அப்படின்னு காவல்துறை சொல்றாங்க. பட் ஒரு சீரியஸான ஒரு அலிகேஷனா இருக்கு. தோண்டி எலும்புக்கூடுகள்லாம் எடுத்து DNA டெஸ்ட் பண்ணும்போது வந்து அது உண்மைகள் வெளிய வரும் அப்படின்னு காவல்துறையிலேருந்து சொல்றாங்க.